ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழா. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடி ஏத்துறார். கோட்டை கொத்தளத்துல கொடியேத்துறார். நாடோடி மன்னன் படத்துல PS வீரப்பா கிட்ட MG சக்கரபாணி கேட்பார், இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது என்னன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், நாடும் நாட்டு மக்களுக்கும் நாசமாக போகட்டும் என்று சொன்ன வசனம் மாதிரி தான் இன்னைக்கு திரிசா அவர்களுடைய என்ட்ரி. இன்னைக்கு இப்ப திரிசா அந்த கூட்டத்துக்கு வரவழைக்கிறதுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? முதல் வரிசையில் உட்கார இருக்குன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி புரோட்டோகால் பிரகாரம் அவர் உட்கார வைக்கிறாங்க. ஆனா உட்கார வைக்கிறதா வைக்கிறீங்க, சந்திரசேகர் இருந்து ஒரு 3 சீட்டு தள்ளி உட்கார வைக்க கூடாதா? இல்ல விஜய் அவங்க அம்மா சோபா விட்டு ஒரு 3 சீட்டு தள்ளி உட்கார வைக்க கூடாதா? சந்திரசேகருக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்க சொன்னது விஜயனுடைய உத்தரவின் பேரில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப விஜயனுடைய மனைவி சங்கீதா கோர்ட்ல கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. போனதுக்கு பின்னால திரிசாவை பற்றி பேச்சே இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 15 என்ட்ரி கொடுத்தாங்க. கொடுத்ததுல தான் தமிழ்நாடு முழுக்க ஃபோக்கஸ் விஜய் பேர்ல இருந்தது இல்லையே, திரிசா பேர்ல தான் ஃபோக்கஸ் இன்னைக்கு அதிகமா இருந்தது. இப்ப நீங்க திரிசாவை கூட்டிட்டு வந்ததுனால, நீங்க வர சொன்னதுனால, காமராஜர் சொன்னது, ஈவி பெரியார் சொன்னதெல்லாம், அண்ணாத்தோட நடத்த நிகழ்ச்சியெல்லாம் மக்கள் மனதில் அப்படியே நிழலாடிக்கிட்டு இருக்கு. காமராஜர் என்ன சொன்னாரு? ஒரு கூத்தாடி கூட்டியாந்து வச்ச ஒரு கூத்தியாளுக்கும் இடம் வரும்னு சொன்னார். இதே கருத்து தான் பெரியார் சொன்னார். இப்போ அண்ணா அவர்கள் பானுமதி நிகழ்ச்சியை பத்தி நடிகர் சொல்றப்போ, பானுமதி படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் தூரம் முனிவரும் இல்லைன்னு அண்ணா சொன்னார். இப்ப நீங்க திரிசாவாக கூட்டிக்கிட்டு வராம உட்கார்ந்து இருந்திருந்தா இந்த பிரச்சனை யாரும் மக்கள் மனதில் எழாது. இப்போ சுதந்திர தின விழாவை மக்கள் கொண்டாடுனானோ இல்லையோ, ஆனா திரிசாவை பத்தி தான் வந்திருந்தவனும் பேசினா, வராதவனும் பேசினா, டிவி பார்த்தவங்களும் பேசினாங்க, பார்க்காதவங்களும் பேசினாங்க. இப்போ விஜய் வர்றப்போ திரிசா உள்ள வர்றாங்க, சோபா எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. என்ன மானங்கட்ட குழப்பா இருக்குது. ஏற்கனவே உங்க மருமக அவங்க பேர் தான் பிரச்சனைன்னு சொல்லி போட்டு விவாகரத்தை வழக்க வாபஸ் வாங்கிட்டு போனாங்க. சந்திரசேகர் ரோசமிக்கவர் திரும்பி கூட பார்க்கலீங்க. நீங்க அப்படி புரோட்டோகாலை போட்டிருந்தா ஒரு 4 சீட்டு தள்ளி உட்கார வச்சிருக்கலாம். திரிசா அவங்க அம்மாவோட வர்றாங்க. இப்போ இது தேவையற்ற நிகழ்ச்சி. இப்போ நீங்க வாட்டுக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்க திரிசாவை வர சொல்லி சீட்ல உட்கார வச்சு நீங்க அழகு பார்த்தீங்க, நீங்களும் கையாட்டினீங்க, அவங்களும் கையாட்டினாங்க. ஆனா விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பொதுமக்கள் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எத்தனை சொன்னாலும் உங்க தலைவருக்கு ரோசமும் வராதா? அப்படி இப்போ திரிசா கையாட்டினார் விஜயை பார்த்துன்னு சொல்றாங்க. விஜய் திரிசாவை பார்த்து கையாட்டினாங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். சந்திரசேகரும் கையாற்றார், சந்திரசேகருடைய மனைவி சோபாவும் கையாற்றார், அப்ப திரிசாவும் கையாற்றார். விஜய் இப்ப யாருக்கு கையாட்டினாருங்கிறத பிரச்சனை. திரிசா கையாட்டுறதுக்கு கையாட்டினாரா, இல்ல அப்பா அம்மா கையாட்டுறதுக்கு கையாட்டினாரா? அந்த இடத்துல குழப்பமான சூழ்நிலை. திரிசா 4 சீட்டு தள்ளி இருந்து அங்க விஜய் கை காமிச்சிருந்தா திரிசாவுக்காகத்தான் விஜய் கை காமிச்சார், டாட்டா காமிச்சார்னு சொல்லலாம். ஆனா 3 பேரும் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு இப்ப யாருக்கு கை அசைச்சார்கள் என்பதை, அப்பாவுக்கு கையசத்தை பத்தி ஒன்றும் சொல்லல, அம்மாவுக்கு கையச பத்தி ஒன்றும் சொல்லல, கும்பிடு போடுறாங்க சொல்லலாம். திரிசா எந்திரிச்சு சல்யூட் பண்ணத விஜய் சல்யூட் பண்ண 2ஐயும் மிங்கிள் பண்ணி ஒரு வீடியோ தமிழ்நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது, காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எடுத்தவங்கெல்லாம் யூடியூப்ல சேனல் திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மீறி திட்டினா பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி, திரிசா வந்த நிகழ்ச்சி தேவையற்ற நிகழ்ச்சி. இப்போ ஒவ்வொருத்தர் என்ன போட்டு போடுறான், தமிழக வப்பாட்டி கழகம்ங்கிறான், தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெப்பாட்டி கழகம்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க திரிசாவை பத்தி இவ்வளவுதான். ஆனால்
திரிசா அந்த கூட்டத்திற்கு வந்திருக்க கூடாது. உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன நெருக்கமான உறவு இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில இனிமேல் கலந்துக்க கூடாது. இப்ப கலந்துகிட்டதே விஜய்க்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு குறைஞ்சு ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு ஓட்டு வங்கி விஜய்க்கு இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 10% ஓட்டு அவுட். 10% ஓட்டு திரிசா என்ட்ரியில அவுட்டு. திரிசா மட்டும் வந்திருந்தா அவங்க அம்மாவை ஏற்றி கூட்டிட்டு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சதான் வந்திருக்கிறவங்க எல்லாம். இப்ப இதை விட என்ன புஷி ஆனந்த் போய் கொண்டுட்டு போறாரு. புஷி ஆனந்த் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர். புஷி ஆனந்த் விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க. இதையெல்லாம் உற்று நோக்குகின்ற பொழுது என்ன தெரியுதுன்னு சொன்னா அடுத்த அரசியல் என்றி திரிசா என்பது உறுதியாக தெரியுது. இப்போ அடுத்த அரசியல் என்றி விஜய்க்கு பின்னால எப்படி எம்ஜிஆருக்கு பின்னால ஜெயலலிதா அரசியல் என்றில வந்தாங்களோ அதே போல்தான் விஜய்க்கு பின்னால் அரசியல் என்றி திரிசா உறுதி என்பது தெல்ல தெளிவா செஞ்சு போச்சு. இப்ப திரிசா பேருக்கு தான் கல்யாணம் ஆகலின்னு சொல்றாங்க, செல்வி திரிசான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி பார்த்தோம்னாக்கா ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு. யாருக்கு ஒருத்தர் குடும்பம் நடத்தினாங்க, நிச்சயம் பேசினாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு பல்வேறு பிரச்சனை. விஜய்கிட்ட வந்ததுல இருந்து திரிசாலும் விஜயும் பேசுகின்ற பேச்சு பின்னி பிணைப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த அளவிற்கு விஜய் இந்த இடத்துல யோசனை பண்ணாம ஒவ்வொரு காரியத்திலையும் விஜய் தவறு பண்ணிக்கிட்டே வர்றார். உதயநிதி கையில தவறு பண்றாரு, கட்சியில் இருக்கிற மார்க்கண்டையன் திமுகவை கை வைக்கணும்னு தவறு பண்றாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறு பண்றப்போ இந்த திரிசாவை வரவழைச்சது விஜய் வர சொல்லாம எந்த அதிகாரி சொல்லி இருக்க முடியாது. அதனால இங்கேயும் விஜய் தவறளித்திருக்கின்றார். இப்ப விஜயனுடைய கட்சி எந்த அளவிற்கு மோசமா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு டிவியில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒரு மந்திரி, அவர் கடலோர மந்திரின்னு நினைக்கிறேன். அவரு அந்த பெண்மணி கிட்ட உனக்கு கட்சியில பதவி வேணா கற்ப கொடுக்கணும்னு பேசினாருங்களாமா. அந்த அம்மா அப்படியே கண்ணீர் மல்க சொல்லுது. அப்பதான் உனக்கு கட்சியில பதவி கிடைக்குமுங்குது. அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கலின்றுச்சு. உடனே என்ன ட்விஸ்ட் போட்டுட்டாங்களா அந்த அம்மா வாய் மூலியமா சொல்றதா, ராத்திரி 12 மணிக்கு நான் நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல புரளி கலைப்பட்டு ஸ்ரீநாத் தான் சொல்லி விட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த குரல் யாரு கட்டியிருக்கணும்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கட்டியிருக்கணும். ஏற்கனவே எல்லாம் பல்வேறு முறையில் குற்றச்சாட்டை சொல்லி அது முடியல. இன்னொரு எம்எல்ஏ விஜய் சரவணன் அவங்க கூட இருக்கிற அந்த 2 கைத்தடிகா கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கும் இன்னும் விடை தெரியாம சூழ்நிலை இருக்குது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்ட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களையும் பாதுகாக்க வேண்டிய சூழல் மக்களுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை பூரா அங்கதான் போயிட்டு இருக்கு. யாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தா அங்க தாவேகா முன்னால் நிற்கும். ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நல்லது செய்யறதுக்கு தாவேகா நிக்கிற விஷயம் வேற. ஆனா அந்த பிரச்சனைக்குரிய நபராவே தாவேகா மாறி இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜயனுடைய கட்சிக்கு பேர கெடுத்துக்கொண்டேதான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தகைத்தாள் விருது முன்னாள் காங்கிரஸ் தமிழ்நாடு கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கறாங்க. அவங்க நம்ம சௌமியா அன்புமனுடைய தந்தையார். அவருக்கு தகைத்தாள் விருது நேக்கு பார்த்து கொடுக்குறான்னு சொன்னா கம்யூனிஸ்டுக்கார தலைக்கு மேல கத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை நம்ப முடியாது. காங்கிரஸ் இவங்கள்ட்ட போறக்கு வழி இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இப்ப தென்னிந்தியாவில் நாங்கள் பலம் பெற்றுன்னு சொல்லி இருக்கிறனால காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை அண்டித்தான் இருக்கணும். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்ட என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு 5 பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவை கைக்குள்ள இழுத்துக்கலாங்கிறக்க வேண்டிதான் அவங்க காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருந்தார். ஆனா அவங்களுக்கு கொடுக்கறங்கிற பேர்ல பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏகளுக்கு வலை விரிச்சு விட்டுருக்கிறாங்க. இப்போ வலை விரிச்சு விட்டுருக்கிறாங்க.
வலையில அவங்க எப்போ உழப்போறாங்கன்னு தெரியல. அப்படி வலையில அவங்க விழுந்துட்டா எடப்பாடிக்கு தான் ரொம்ப டவுன் த்ரோட், ரொம்ப கீழிறக்கம். இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பக்கத்துக்கு இன்னைக்கு 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருச்சு. 100 நாள் ஆட்சியை மதிப்பீடு போட்டா விஜய்க்கு 0 தான். சட்டசபையில 40,412 40,142 அப்படின்னு ஒரு நிதிமந்திரி பேசுறார். இதையெல்லாம் போட்டு கண்டபடி கிளி எழுதி இழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, படிக்க தெரியாதவனு. ஒரு எம்எல்ஏ பேசுறாங்க, மனமார்ந்த நன்றின்னு சொல்றது மன்மத நன்றின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே அங்க இருக்கிறவங்க பூரா தற்குறிகள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல வேற அவரு என் பாடி தனிங்கிறாரு. யாரு? நம்ம மரிய வில்சன். நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அவர் இதுக்கு முன்ன என்ன நடத்தினாருங்கிறத மறந்துட்டு என் மொழி அன்பு மொழி, நான் கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்கிறாங்க. அவங்க ஜன்னல்ல போட்டு ஊட்ட கதவை சாத்திட்டு ஒருத்தர் அடிச்சதெல்லாம் இப்ப சைடுல கிளிப்பிங் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டையோ மத்தியோ படிக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 4 தடவை ஒத்திகை பார்த்துட்டு வந்து தொலைங்க. இல்லை அப்படின்னா உங்க கட்சியை நடத்தான் கிழிப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.